வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே டேக் ஒன் பக்தி நேயர்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எண்ணற்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளிலே பவானி ஆனந்த் என்று அழைக்கப்படும் அடியேனை நீங்கள் கண்டிருக்கலாம். என்னுடன் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி என்று சொல்லக்கூடியவர், கிளி ரூபமாக இருக்கக்கூடியவர் அருளுவதாலே யான் பேசக்கூடிய சொற்களை நீங்கள் அனைவரும் கேட்டு அதனால் பயன் பெற்று வாழ்க்கையில் நலம் அடைவதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி. இந்த நிலையிலே இன்று எதை பற்றி பேசப் போகின்றோம்? ஐயா, இந்த ஒரு வருடமாகவே வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறது. காரணம் என்ன? முழுச்சுபர் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். இருக்கிற கிரகங்களிலேயே அளவில் பெரியவர். அளவில் மட்டுமல்ல, அவருக்கு இருக்கக்கூடிய புவி ஈர்ப்பு தன்மை என்று சொல்லக்கூடியது 2.4 மடங்கு பூமியை விட அதிகம். உதாரணமாக, இங்க நீங்க பூமியில 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வியாழ கிரகத்துக்கு சென்று விட்டால் உங்கள் எடை 144 தெரியும். அதே போல பூமிக்கு வரக்கூடிய விண் கற்கள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் அந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய வியாழன் பிரகஸ்பதி தன் புவியீர்ப்பு சக்தியாலே தன் பாதையில் இழுத்துக் கொள்வதால் தான் இந்த பூமியை தாக்க வரும் விண்கற்கள் பெருமளவு தாக்காமல் இருக்கின்றது என்று சொல்லுவார்கள். எனவே குரு பகவானை நாம் என்னன்னு சொல்றோம்? முழு சுபர் அப்படின்னு சொல்றோம். இந்த குரு பகவான் என்பவர் பூமியிலே வெவ்வேறு காலகட்டத்திலே அவரது அம்சமாக பல்வேறு மகான்கள் தோன்றுகிறார்கள். தற்பொழுது குரு என்று சொல்லக்கூடிய இந்த முழு சுப கிரகம் ரிஷபத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றார். அப்போ ரிஷபம் என்பது சுக்கிரனின் வீடு. இங்கே குரு சஞ்சாரம் செய்வதாலே பலருக்கும் பொருளாதாரத்திலே பல்வேறு தடைகள், பல்வேறு இன்னல்கள். ஐயா, இதெல்லாம் எங்களுக்கு எப்போ சரி வரும்? ஏதேனும் ஒரு குருவை பற்றி மனதார கேட்டு விட்டால் உங்களுக்கு வாழ்க்கையிலே செல்வம் மிகுந்துவிடும். ஒரு ஜாதகத்துல 9ஆம் இடம் என்பது குருவை குறிக்கும். 9ஆம் இடத்திலிருந்து 3 வீடு தள்ளி பார்த்தால் குரு தரக்கூடிய உபதேசம் என்பார்கள், குருவை பற்றிய புராணம் என்பார்கள். 9ஆம் இடத்திலிருந்து 3 வீடு கூட்டி பார்த்தீங்கன்னா 11 அப்படின்னு வரும். 11 என்பதற்கு லாபஸ்தானம் என்று பெயர். அதே போல உங்க வாழ்க்கையில கடன் வம்பு வழக்குன்னா 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்திலிருந்து 6 இடம் கூட்டினாலும் 11ஆம் இடம். நீங்க ரொம்ப கடன்ல அவதிப்படுறீங்க, ஒரு நோயில அவதிப்படுறீங்க, எங்களுக்கு விடிவே கிடையாதா அப்படின்னு கேட்டால், இதே போல பலருக்கும் விடிவை தந்தவர் நீம் கரோலி பாபா. யாத் கர்ணேசே ஆத்தேஹே ஹம் என்று ஒரு வார்த்தை உண்டு. என்னை நினைத்து விட்டாலோ, என் பெயரை கேட்டு விட்டாலோ உங்கள் கவலைகள் மறையும், யான் அங்கே வந்து விடுவேன், செல்வத்தை தந்து விடுவேன் என்பது நீம் கரோலி பாபா அருளிய ஒரு சொல். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு கேள்விப்படுறோம், மார்க் ஜக்கர்பர்கன் கேள்விப்படுறோம், லாரி கிராண்ட் கூகுள் அப்படின்லாம் கேள்விப்படுகிறோம். இவர்களெல்லாம் எங்கே வந்தார்கள்? லாரி பிரில்லியன்ட்லாம் நீம் கரோலி பாபாவை நாடி வந்ததற்கு பிறகு அவர்கள் செல்வ நிலை வாழ்க்கையிலே உயர துவங்கியது. யார் இந்த நீம் கரோலி? 1930 இவர் ஒரு திருமணமானவர். இவருக்கு குழந்தைகள் எல்லாம் உண்டு. எப்பொழுதும் சித்தர்கள் என்றால் அவர்கள் கேதுவின் அம்சம். எனினும் ஒரு குரு என்பவர் திருமணமானவராக இருப்பார். அப்பொழுதுதான் அவரிடம் குருவின் தன்மை, முழு சுபத்தன்மை என்பது வெளிப்படும். அப்போ நீம் கரோலி பாபா என்று சொல்லக்கூடிய இந்த மகான் 1930 நெய்டால் அருகிலே ஒரு கிராமத்திலே சதா ராமநாமம் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த கிராமத்திலே இங்கே எங்களுக்காக இந்த ரயில் வண்டியை நிறுத்தச் சொல்லுங்கள், நாங்கள் வயதானவர்கள், குழந்தைகள் செல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனினும் ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலம், ஒரு கிராமத்தில் அது போலெல்லாம் நிறுத்த முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனமாற நீம் கரோலி பாபாவிடம் சென்று வேண்டி வணங்குகிறார்கள். நீம் கரோலி பாபா ராம் ராம் என்று ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்த மகிமையாலே அந்த வண்டி செல்ல மறுக்கிறது. உடனே அந்த ஆங்கிலேய அதிகாரி, உங்களுக்கு எதான வேண்டும்னா சொல்லுங்க ஐயா அப்படின்னார். எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த ஊரிலே உள்ள ஏழைகள், குழந்தைகள்,
வயதானவர்கள் போன்றோர் மருத்துவ வசதிக்காக சென்று வர இங்கே ரயில் நிலையம் நிற்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அந்த ஊருக்கு நீம் கரோலி என்ற அந்த ஊரின் பெயரே இவரது பெயராக மாறியது. சதா ராமநாமத்தை சோதிக்கொண்டே இருந்தார். ஆல்பர்ட் என்று ஒருவர், ரிச்சர்ட் ஆல்பர்ட். இந்த ரிச்சர்ட் ஆல்பர்ட் என்பவர் போதை வஸ்துக்களை பற்றி வெளிநாட்டிலே ஆய்வு செய்து கொண்டிருந்தவர், ஒரு மனோ தத்துவியலர். உடனே ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுதே அதன் பாதிப்பினாலே வெளிநாட்டிலே ஹிப்பியிசம் போன்ற பல்வேறு கருத்துக்கள் ஏற்பட, இது சரியா தவறா, நாம் கண்டுபிடித்தது, நாம் செயல்பட்டது சரியா தவறா என்ற அவருக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுந்து விடுகிறது. உடனே அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து இவரிடம் தருகிறார். தந்ததும் அதை பார்த்து விட்டு இவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அதை உண்கிறார். எனினும் இவருக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. ஐயையோ ஐயா, தெரியாம என்னன்னு தெரியாம இதை சாப்பிட்டுட்டீங்களே, நான் பெரிய பாவத்தை செய்து விட்டேன் என்று இவர் அழுகிறார். 2 நாட்கள் ஆனையும் அந்த போதை வஸ்துவின் பாதிப்பு இவரிடம் எதுவும் ஏற்படவில்லை. உடனே சொல்கிறார், தம்பி, இதோட ஒரு பெரிய ஒரு போதையை நான் சொல்கிறேன். இறைவன் மேல் பக்தியை வை, இறைவனது பெயரை சொல், வாழ்க்கை முன்னேறும், உனி எதிர்பார்க்கக்கூடிய நலன்கள் வந்து சேரும் என்கிறார். அவர்தான் பிற்காலத்தில் ராம்தாஸ் என்று சொல்லி உலகம் போற்றக்கூடிய ஒரு பெரிய ஞான மேதையாக மாறிவிடுகிறார். மீண்டும் அவரிடம் மற்றொருவர் வருகிறார். வந்ததும் லாரி பிரில்லியன்ட் என்று சொல்லி அவரை மிகப்பெரிய மருத்துவராக மாறுவாய், வாழ்க்கையின் பொருளாதார நிலை உயரும், மக்களுக்கு சேவை செய் என்கிறார். அதே போல அவரது பொருளாதார நிலைமையும் முன்னேறுகிறது. ஸ்டீவ் ஜாப்ஸ் 1974 அவரது நிறுவனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. பல்வேறு அற்புதங்களை புரிந்த நீம் கரோலி பாபா, சென்று வந்தவரெல்லாம் செல்வ வளத்திலே திளைக்க வைத்த நீம் கரோலி பாபா தற்பொழுது உடலிலே இல்லை என்று தெரிந்ததும் அழுது கொண்டே மனம் தளர்ந்து கெய்ஞ்சி தாம் என்று அவர் வாழ்ந்த இடத்திற்கு வருகிறார். அங்கே வந்ததும் ஹனுமன் அங்கே இவர் கொண்டு வந்த ஆப்பிள் பழத்திலே ஒன்றை அங்கே வந்த ஒரு குரங்கு பாதி கடித்து தள்ளிவிடுகிறது. பிற்காலத்தில் ஆப்பிள் என்பது ஒரு பெரும் நிறுவனமாக மாறி ஸ்டீவ் ஜாப்ஸ் வாழ்விலே பெரும் முன்னேற்றத்தை சந்தித்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். திரு மார்க் ஜக்கர்பர்க் அவர்கள், நீங்கள் இன்னைக்கு எல்லாருமே ஃபேஸ்புக்கில் தான் உலகம் கட்டுண்டு கிடைக்கிறது. அந்த மார்க் ஜக்கர்பர்க் கூட தன் வாழ்க்கையிலே இருண்ட தருணத்தில் இருந்த பொழுது, மீண்டு வந்து விடுவோமா என்ற ஒரு கவலையில் இருந்த பொழுது, ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களின் வழிகாட்டுதலில் நீம் கரோலி பாபாவின் சந்நிதியை அடைந்து அங்கே பிரார்த்தனை செய்து மீண்டும் வாழ்க்கையிலே வளம் பெற்றதாக பல்வேறு பேட்டிகளில் கூறியுள்ளார். நீம் கரோலி பாபா தன்னை நாடி வந்தவர்களை செல்வத்திலே மிதக்க வைத்தார் என்றே சொல்ல வேண்டும். உலக கோடீஸ்வரர்கள் என்று நீங்கள் கூகுள் செய்து பார்த்தால், நீம் கரோலி பாபா என்றும் பார்த்தால் பலரும் அவரது சீடர்களாக இருந்துள்ளனர். எனினும் இவர் வாழ்ந்த வாழ்க்கை மிக மிக எளிமையானது. சதா ராமநாமம் சொல்லிக் கொண்டிருந்தார், சதா ஹனுமன் சாலிசாவை படித்து கொண்டிருந்தார். கிருஷ்ணதாஸ் என்று கூகுள் செய்தால் வரும். கூகுள் செய்தாலே கிராமி அவார்டு வின்னர், வாழ்க்கையிலே சாதாரண ஒரு பேருந்து ஓட்டுநராக வாழ்க்கையை துவக்கி மீண்டும் வாழ்க்கையில் ஒரு வளம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்று ராமதாஸ் அவர்களிடம் செல்கிறார். இந்தியாவிற்கு நீம் கரோலி பாபாவை நாடி வருகிறார். அவர் எதிர்பார்த்ததோ அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சித்த புருஷரை. எனினும் பழகுவதற்கு மிக மிக இனிமையானவராகவும் இயல்பான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குருவை கண்டதும் முதலிலே அவர் மனம் ஆச்சரியப்படுகிறது, அதிசயப்படுகிறது. எனினும் அவரது வாழ்க்கை முன்னேற துவங்கியதும் படிப்படியாக உலகத்தின் சிறந்த விருதுகளில் ஒன்றான கிராமியை பெற்றதும் தான் தன் குருவாக எவ்வாறு மௌனமாக இருந்து செயல்பட்டிருக்கிறார் என்பதை உணர்கிறார். நீங்களும் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. எங்கேயோ ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடியிலே இருப்பீர்கள். எங்களுக்கு ஒரு விடிவு வந்து விடாதா? எங்களுக்கு நீங்கள் செய்யறது ரைட்டா தப்பான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. வாழ்க்கையில சில சமயங்களில் நாம முடிவெடுப்பது பொருளாதாரத்திலே ஏதோ நம்மை மீறி எடுத்து விடுகிறோம். எனினும் அந்த முடிவுகள் எடுத்த பிறகு நமக்கு சரிவை தரும் பொழுது நமக்கு ஒரு பயம் வருகிறது. இதிலிருந்து யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாரா?
நாம் இந்த பொருளாதார முடிவை தவறாக எடுத்து விட்டோமே, ஒரு வீட்டை கடன் போட்டு வாங்கிட்டோமே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம் தெரியாம, என்ன மீட்டெடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் மனதார நீம் கரோலி பாபா என்று கூகுள் செய்தால் வந்துவிடும். அவரது பாடல்களை கேளுங்கள். அதே போல மனதிலே அவ்வப்போது நினைத்து கொள்ளுங்கள். நீம் கரோலி பாபா சொல்லுவார், என்னை நம்பி வந்து விட்டாய், இனி நீ செய்த முடிவு சரியா தவறா என்பதற்கு யோசிக்க என்னிடம் ஒரு நேரம் கிடையாது. உன்னை காப்பாற்ற வேண்டும், கை தூக்கி விட வேண்டும், உன் வாழ்க்கையிலே ஒரு பெரும் நலனை தர வேண்டும் என்பதைத்தான் நான் யோசிப்பேன் என்பார். மற்றொரு முறை வெளிநாட்டிலிருந்து அன்பர்கள் திடீரென அவரை காண அலகாபாத் வருகிறார்கள். வருவதற்கு முன்பே எத்தனை பேர் வருவார்களோ அத்தனை பேருக்கு அளவாக சமைத்து வைக்க சொன்னார். எல்லோரும் கேட்டார்கள், பாபா நீங்கள் எப்படி வருங்காலத்தை சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, எனக்கு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் மூன்றும் ஒன்றே தான். யார் ஒருவர் என்னை நினைக்க துவங்கி விட்டார்களோ அவர்களது பொருளாதார முடிவுகள் தவறா சரியா என்று யோசிப்பது கிடையாது. அன்புடன் என்னை நினைத்து விட்டான், இனி அவனை வாழ்க்கையிலே வெற்றி பெற வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அவன் பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டால் மற்றதை அவனே பார்த்து கொள்வான். எனவே என்னுடைய பொறுப்பு என்று நான் கருதுவது அவனை வசதி வாய்ப்புகளுடன் வைத்திருப்பதுதான் என்று நீம் கரோலி பாபா சொல்லுவார். எனவே ஏதோ ஒரு இடத்திலே இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் வண்டி வாகனங்கள் வேண்டும், வசதி வேண்டும், குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக அந்த லக்ஷ்மியின் அருட்கடாட்சம் வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மனதார நீம் கரோலி பாபாவை நினைக்க துவங்குங்கள். வாழ்க்கை இனிக்க துவங்கும். இது பலரது அனுபவம் மட்டுமில்ல, அடியேனது அனுபவமும் கூட. செவ்வாய்க்கிழமைகளில் முயன்றால் ஹனுமன் சாலிசாவை அவ்வப்போது படித்து வாருங்கள். ஹனுமன் சாலிசா படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய சியாராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய சியாராம் என்று சொல்லி வாருங்கள். அவ்வாறு ஹனுமன் சாலிசா படிக்க இயலவில்லை என்றாலும் தினமும் காலை எழுந்ததும் காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதரணீள் சீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீராம ராமயனவே தாராய வாழ்வு தருநெஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே என்று வள்ளலார் பாடலை பாடுங்கள். அல்லது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தந்துல்யம் ராமநாம வராணனே என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் உள்ள வரிகளை கேளுங்கள். எதுவாயினும் இனி வரக்கூடிய வருங்காலம் உங்களுக்கு வசந்த காலமாக இருக்க வேண்டும். அதற்காக அடியேனுக்கு தற்பொழுது பேச வாய்ப்பு தந்த இந்த யூடியூப் நிறுவனத்திற்கும் ஒரு நன்றி. உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் ஸ்ரீ நீம் கரோலி பாபா அருளால் பெருகட்டும். சிவசிவம்.